தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ சமீபத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலவாதி சீமானவர்களை ரொம்ப தவறாக பேசியிருந்தாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில இதுக்கு சீமானவர்கள் மேடையிலே பதிலடியும் கொடுத்திருந்தாரு அப்படின்றதும் ஒன்று இருக்கு. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவா அவரோட குரலை கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் அவர் சொல்லும்போது தமிழர் ஒற்றுமையை சிதக்க துடிக்கும் ராமநாதன் அர்ச்சுனா பேசிய பேச்சுக்கள் திரும்ப பெற்று மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில ராமநாதன் அர்ஜுனா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமான் அவர்களை குறிவைத்து ரொம்ப தவறா பேசியிருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத தீய சக்திகளின் ஏவலாளியாக செயல்பட்டு தமிழர் ஒற்றுமையை குலைக்க துடிக்கும் இந்த துரோக அரசியலை ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த மாதிரியான பேசுறது ரொம்ப தவறான விஷயமா இருக்கு. எனவே சீமானவர்கள் கிட்ட உடனடியா அர்ஜுன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. முதல் முறையா சீமானவர்களுக்கு ஆதரவா ஒரு அரசியல் தலைவர் வராரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீமானவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சீமானவர்கள் தனித்து அவரோட பிரச்சனை அவர் தான் பாத்துக்கிறாரு, அவங்க கட்சி பிள்ளைகள் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ முதல் முறையா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சீமானவர்களுக்கு ஆதரவா பேசுனது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.